வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மேட்ச் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பிளஸ் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் வேர்ல்டு கப்ல இந்த மேட்ச் மாரி எந்த ஒரு மேட்சும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தானோட பசங்கள்ட்ட குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கலாம். பிளஸ் ஆனாலும் பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சது ஆப்கானிஸ்தான் தான் நான் சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் அப்படிங்கிற ஒரு பயம் கொஞ்சம் கூட இல்ல. பிளஸ் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டாங்க. மாஸா இருந்தது. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சும்மா வெறித்தனமா இருந்தது. பிளஸ் கொஞ்சம் கூட தோல்வி பயமே இல்லாம வெறித்தனமான ஒரு வேட்டைய இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ பாத்திரலாம். பிளஸ் அதற்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஒரு ஹை பிரஷர் மேட்சா இருந்தது. இந்த மேட்ச் ஒரு வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி ஒரு மேட்ச் எப்பவுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான ஒரு மேட்சா இருந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 187 அடிச்சாங்க. டீகாக்கும் அவங்களோட நிக்கல்டன் 2 பேரோட அதிரடி காரணத்தவ 187ங்கிற ஒரு ஸ்கோர் போட்டாங்க. ஓகே 188 ரன் அடிச்சா அந்த வெற்றியில கூட ஆட ஆரம்பிச்சாங்க ஆப்கானிஸ்தான் அணி. அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குருபாஸ் அவரு மட்டும் ஒரு அதிரடியான வேட்டை ஆட ஆரம்பிச்சாரு. பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலர்கள் நாலா பக்கம் கிளி கிள்ளி கிழிச்சாரு. பிளஸ் அவரு மட்டும் ஒரு சைடு ஆடுறாரு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் சரசரன்னு விழுந்த வண்ணமாவே இருந்தது. விக்கெட்டுகள் ஒரு சைடு விழுந்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் கேம் இழுத்துட்டு போனாங்க ஆப்கானிஸ்தான் அணி. கடைசி ஓவருக்கு அவங்களுக்கு தேவை 12 ரன். கைவசம் இருக்கிறது வெறும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆடுறது 100 ஆகும்போது பிளஸ் ஃபரீக் 2 பேர் தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 100 ஆகும்போது ஃபர்ஸ்ட் பேட் பிடிக்கிறாரு. கடைசி ஓவர் மொதல் பால் பாத்தீங்கன்னா ரபாடா போடுறாரு. முதல் பாலே பாத்தீங்கன்னா கேட்ச் அவுட் ஆகுறாரு. பிளஸ் அதான் அம்பேர் பாத்தீங்கன்னா நோ பால் கொடுத்துறாரு. நோ பால் முதல் பாலே நோ பால் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 5 பால்ல கேமே மாற ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்த பால் ஒரு வைடு, அதுக்கப்புறம் 6 அப்படின்ட்டு மேட்ச் ரொம்ப க்ளோஸா போக ஆரம்பிச்சது. கடைசியில பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆப்கானிஸ்தான் உள்ள ஃபயர் ஆனாங்க. அது 100 ஆகும்போது ஃபயர் ஆனாரு. பிளஸ் அதுக்கப்புறம் கேம் கடைசி 2 பால் இருக்குல்ல 3 பால் இருக்குல்ல தேவையில்லாம ரன் ஓடி தனது விக்கெட் லூஸ் பண்ணாரு. பிளஸ் இதனால பாத்தீங்கன்னா 2 பால் இருக்கலே மேட்ச் ஸ்கோர் டை ஆச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா 187 அடிச்சாங்க. ஸ்கோர் லெவல் ஆச்சு. ஓகே சூப்பர் ஓவர் வச்சாங்க. சூப்பர் ஓவர்ல முதல்ல பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச ஆப்கானிஸ்தான் 17 ரன் அடிச்சிருந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அவங்களும் பாத்தீங்கன்னா 17 ரன் அடிச்சுட்டாங்க. கடைசி ஒரு பாலுக்கு பாத்தீங்கன்னா 8 ரன் தேவைப்பட 7 ரன் தேவைப்படுற மாதிரி இருந்தது. 6 கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 6 அடிச்சு அந்த மேட்ச் மறுபடியும் ட்ரை பண்ணுவாரு. ஓகே 2வது சூப்பர் ஓவர் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா மில்லரும் சரி கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பேரும் ஒரு அதிரடியான 23 ரன் அடிச்சாங்க ஒரு ஓவருக்கு. 24 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு விக்கெட் போனாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கை இழக்காம குருபாஸ் ஒரு வெறி பிடிச்ச வேங்கையாட்டம் செம்ம காட்டினாருங்க. அவரு பிடிச்ச அந்த 4 பால்ல 3 பால் 3 சிக்ஸ் விட்டு பறக்க விட்டாரு. இருந்தாலும் அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கடைசியில 4 ரன் வித்தியாசத்துல அவங்க ஆப்கானிஸ்தான் தோல்விதான் தழுவுனாங்க. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நடந்த விஷயம். இது எல்லாமே இன்னைக்கு மேட்ச்ல. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. உலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க ஆப்கானிஸ்தான். அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் ஆப்கானிஸ்தான் குடுத்திருக்காங்கன்னா, எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் போராடணும் அப்படிங்கறத இன்னைக்கு ஆப்கானிஸ்தானி நிரூபிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா மாறி ஒரு பெரிய அணிக்கு எதிரா ஆப்கானிஸ்தான் ஒரு சின்ன அணி அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாம நாங்க தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு 187 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க. பிளஸ் அவங்கள கண்டு எங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. கண்ணுல அந்த பயங்கரம் சுத்தமாவே இல்லாம ஒரு எப்படி வெறிகுண்ட வேங்கையாட்டம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்க பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம யாரு வந்தாலும் பாத்தீங்கன்னா போட்டு பொளந்து கட்டினாங்க. கடைசி மூச்சு வரைக்கும் இந்த கேமை நாங்க முடிப்போம். கடைசி வரைக்கும் எவ்வளவு பெரிய அணியா இருந்தாலும் நாங்க கடைசி வரைக்கும் கேம் அவங்கள இழுத்து பிடிப்போம், இழுத்துட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வர வச்சாங்க இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மரண பயத்தை இன்னைக்கு உண்டாக்குனாங்க ஆப்கானிஸ்தானி. செம்மையா இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இன்னைக்கு சின்ன அணின்னு யாரையும் இதுக்கு மேல நினைக்க கூடாதுங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்கானிஸ்தானி ஒரு பாடம் புகுத்தி இருக்காங்க உலகத்துக்கு. பிளஸ் எதிரணிகள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிளஸ் அவங்களுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும்
அப்படிங்கிறத கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம யாருங்கிறத காமிக்கிறத இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை நிரூபிச்சிருக்காங்க. உலக அளவுல மொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட மனதையும் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வென்றிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருந்தாலும் உலக மக்களோட மனத வென்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ங்க. ஆப்கானிஸ்தானோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.